வந்துட்டோம். குளத்துலலாம் குளிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். குளிச்சுட்டு எல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கோம். உண்டியில் போடலான்னு எடுத்துகிட்டு போன காசெல்லாம் கூட நனைஞ்சிருச்சு கைஸ். அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கோயிலுக்கு தான் போனோம். கோயிலுக்கு வந்து எல்லாம் வெட்டாக போகக்கூடாது, எல்லாம் ட்ரை ஆகிட்டு குளிச்சுட்டு போயிட்டுருக்கோம். எல்லாம் ட்ரை பண்ணிட்டு போக வேண்டியது. நான் அப்போ சொன்ன மாதிரி அப்துல் கலாம் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்துல் கலாம் சாரோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மேலே போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாமா தெரில, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கைஸ் இதான் அவரோட யூனிஃபார்ம் அண்ட் அவருடைய ஷீல்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அவருடைய ஹிஸ்ட்ரி, அவர் எங்கே பிறந்தார் ராமேஸ்வரத்தில், அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இருந்தது. எல்லாம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப இதெல்லாம் எடுக்கலாம், அந்த இன்டீரியர்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நானும் கேமராவில் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வெளில வந்துட்டோம் கைஸ். ஏன்னா கொஞ்சம் மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த ரெட்டு கலர் ஹவுஸ் தான் கைஸ் கலாமுடைய ஹவுஸ். வெயில் முடியல கைஸ், அதான் 2 லஸ்ஸி. பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு 10 சீட்டர் ஏசி கார் தான் புக் பண்ணிட்டோம். நல்லா எல்லாம் ரிலாக்ஸ்டாக கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம டுவர்ட்ஸ் தனுஷ்கோடி தான் போயிட்டுருக்கோம். வெயில் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இது வரைக்கும் ஃப்ளட்டு அட்டாக் நடந்திருக்கு. நீங்கள லெஃப்ட்டு ரைட்டில் பார்த்தாலே தெரியும். கல் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டில் மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதிலேருந்து ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்ட ஏரியா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஓல்டு தனுஷ்கோடி, அதில் தனுஷ்கோடி கைஸ், இதுதான் ஓல்டு தனுஷ்கோடி டவர் ஹவுஸு. இங்கேருந்து கரண்ட்டே இருக்காது கைஸ். இதுலேருந்து நோ கரண்ட்டே இந்த வில்லேஜஸ்க்கெல்லாம் வராதுன்னாங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வாயர். கவர்மெண்ட்டோடைய அங்கே இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். இதுதான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறமா அரேபியன் சி எல்லாம் மீட் ஆகிற ஸ்பாட் இதுதான். பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார்லேருந்து ஸ்ரீலங்கா ஜஸ்ட் 18 கிலோமீட்டர்ஸ்னால இந்த டெலிஸ்கோப்லேருந்தே பார்க்கலாம். அதனால தான் எல்லாருக்கும் அவர் பே பண்ணிவிட்டு காட்டுறாரு. அதுலேருந்து தெரியும் கைஸ். நான் கேமராலேருந்து காட்ட முடியல, அதனால தான் இங்கேருந்து காட்டுறோம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒன்றுன்னா அது நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு பிளாக் டவர், கருப்பு கலரில் ஒரு டவர் தெரியா? இப்போ ஏதாவது தெரியுதா? இப்போ தெரியுதாமா? கருப்பு கலரில் ஒரு டவர் தெரியா? தெரியல. கைஸ் நம்ம கொஞ்சம் பீச்சில் கால் வைக்கலான்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்துருந்தோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வாட்டர் பார்த்தீங்கன்னா கைஸ் செம்ம க்ளீனாக, மண்ணெல்லாம் செம்ம உட்காந்துது. அதனால தான் டிரான்ஸ்பரண்ட்டாக நீட்டாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது கைஸ். தண்ணியெல்லாம் சில்லுன்னு இருந்தது நல்லா. பார்த்தீங்கன்னா கைஸ் நாங்கள் 4 பேர் மட்டும்தான் தண்ணியில் கால் வைக்க வந்தோம். அவ்வளோதான் கைஸ் கிளம்ப வேண்டியது. பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்ப வெயில் வச்சதுனால கொஞ்சோண்டு குக்கும்பரு, வாட்டர் மெலான், மாங்காய் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே தான் கைஸ் இதெல்லாம் தான் கைஸ் அங்கே நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் இதெல்லாம் ஃபுல்லாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம். ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருந்தது, சூப்பராக. பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ நம்ம ஓல்டு தனுஷ்கோடியோட பழைய சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இந்த சர்ச்லாம் வெள்ளத்தினால அழிஞ்சு போனது. பிரிட்டிஷர்ஸ்னால கட்டப்பட்ட சர்ச் இது. 1994 பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த 1964 அந்த ஃப்ளட்டுனால அழிஞ்சு போன சர்ச் இது. அப்போ வந்து ஃப்ளட்டுனால அழிஞ்சு போன ஊரில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். போய் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நானே எங்கள் அப்பா மட்டும்தான் கைஸ் வந்தேன். ஏன்னா மற்றவங்களாம் டயர்டாக இருந்ததுனால வரல. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிடுவோம். ஓல்டு தனுஷ்கோடி உள்ள பாருங்கடி. பார்த்தீங்கன்னா கைஸ் ஃப்ரண்ட்லேருந்து எதுவுமே தலைன்னு சைடுக்கு வந்தால் ஃபுல்லாக உடஞ்சி போனது. பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சர்ச் எல்லாம் இப்படி தான் கைஸ் இருந்திருக்கும். ஒரு ராமர் பாதம் இருக்கும் கைஸ், அதுவும் போய் பார்க்கலாம். அந்த 3 செவுரு தருதா கைஸ், அதுதான் தனுஷ்கோடியோட ஓல்டு ரயில்வே ஸ்டேஷனாக. இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். ராமர் பாதம் இதுதான் ராமர் பாதம். பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இடத்துல நிறைய சங்கு அதெல்லாம் வைக்கிறாங்க கைஸ். இந்த சீலேருந்து கிடைக்கிற ஐட்டம்ஸில் சங்கெல்லாம் வைப்பாங்க. இதுதான் ஓல்டு ரயில்வே ட்ராக்காங்க கைஸ். தனுஷ்கோடி ஓல்டு ரயில்வே ட்ராக் இதுதான். இதெல்லாம் கூட காட்டினார். அங்கே இருந்த ஒரு அங்கிள் தான் இதெல்லாம் சொன்னது. இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு அப்படின்னு எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பழைய ரயில்வே ஸ்டேஷன் இதுவும் ஃப்ளட்டுனால் அழிஞ்சு போயிட்டோம்.
இதுக்கப்புறமா பிளான் சேஞ்ச் ஆனதுனால நாங்கள் மதுரைக்கு கிளம்பிட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் அன்றைக்கி நைட்டு அதனால் பார்க்க முடியல. இப்போ பார்க்கல. இப்போ நம்ம மதுரை கிளம்பிட்டு இருக்கோம். ஸ்பிளிட் பை அங்கே போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கைஸ் நேற்று நைட்டு கடலை பார்த்தீங்கன்னா செம்ம தீவிரமாக இருந்திருக்கும். அலையெல்லாம் அப்படி அடிச்சுது. அதெல்லாம் மார்னிங் பார்க்கும்போது பாருங்கள் கைஸ் ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம இன்னும் மிட் ஆஃப் த சீலாம் போல். இப்போ போய் பாருங்கள் செம்மையாக இருக்கும். அந்த சைடு வந்து ஓல்டு பிரிட்ஜு, ஓல்டு இது வந்து நியூ கைஸ். இப்போ நம்ம நியூவில் தான் போயிட்டுருக்கோம். வீடியோ கொஞ்சம் பெருசாகுதுன்ட்டு ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கேன். மதுரையிலேருந்து இறங்கிட்டோம். ஏன் vlog எடுக்கலன்னா நம்ம பேசஞ்சர் நிறைய ஜனங்களால vlog எடுக்கல. இப்போ மதுரையில் இறங்கிட்டோம். இனிமேல் மாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் மதுரைக்கு வந்துட்டோம். மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா மதுரையில் தான் நம்ம எல்லாம் பிளான் பண்ணபடி எல்லாம் கரெக்டாக நடக்க போகுது. நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து இந்த லீடுக்கான எபிசோடோட லீடை மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்கும்.